எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். தமிழர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய காலம் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 வருடங்களாக தலைவரண்ட குடும்பத்தை மையப்படுத்தியும் தலைவரண்ட மரணத்தை மையப்படுத்தியும் நிறைய செய்திகள் பரவுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தலைவரண்ட குடும்பம் மகள் சார்ந்த அந்த செய்தியை பரப்புறதில் இந்திய ஊடகங்கள் தான் அதிகம் கவனம் செலுத்தி இருந்தது. நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. இதில் என்ன நோக்கம், இவங்களோட நோக்கம் என்னன்றதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். இப்போ மே மாதம் என்றாலே அது இனப்படுகொலையை நினைவு கூறுகிற ஒரு மாதமாக மாற்றி அமைத்திருக்கிறோம். குறிப்பாக சிங்கள அரசுக்கு இது ஒரு பெரிய தலையீடு. சரிதானே, அவங்க எங்களோட நினைவு தூவியல் அடித்தாங்க, கனடா வரைக்கும் சட்ட போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே முறியடித்து மே மாதம் என்றால் இனப்படுகொலையை நினைவு கூறுற மாதம்ன்றதை நாங்கள் தெளிவாக நிறுவிட்டோம். நவம்பர் மாதம் என்றால் அது மாவீரர் நாள் நிகழ்வு மையப்படுத்திய மாதம். மற்றது எங்களோட இயக்கத்தோட எங்களோட மக்கள் இன்னும் நிற்கிறீனம்ன்றதை உறுதிப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்குது. அந்த நிகழ்ச்சிகளையும் குழப்புறத்துக்கு தாயகத்தில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்களா. ஆனால் அதையெல்லாம் மீறி ஒவ்வொரு வருடமும் சனம் அங்கே போய்கொண்டு தான் இருக்குது. சரிதானே, அப்போ இந்த 2 நிகழ்வுகளையும் எப்படி குழப்புறதுன்னு தெரியாமல் சிங்களம் திணறி போய் கிடக்கு. இந்த நேரத்தில் இவங்க புதுசாக கடைசியாக கையில் எடுத்திருக்கிற யுக்தி தான் புது நிகழ்வுகளை உருவாக்குறது. இப்போ என்ன செய்கிறாங்களேண்டா, தமிழர்களை கூறு போட்டு புது புது குழுக்களின் ஊடாக புது நிகழ்வுகள், தேசிய நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கிறோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டுருக்குறாங்க. இந்த கூட்டத்தின் நோக்கம் மாவீரர் நாளை குழப்புறதும் மே 18 இனப்படுகொலை நினைவு கூறலை குழப்புறதும் தான். அந்த நிகழ்ச்சி நிரலில் தான் இப்போ புதுசாக ஆகஸ்ட் மாதம் தலைவரண்ட இறப்பை கிளைம் பண்ண போகிறோம்னு புதுசாக ஒரு கூட்டம் இறங்கியிருக்கு. சரிதானே, இந்த முறை ஆகஸ்ட் மாதம் செய்வாங்க, அடுத்த வருடம் மே மாதமே நிற்பாங்க. சரிதானே, அப்போ இவங்கள உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ தமிழர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே புகுந்து கொண்டு இப்படிப்பட்ட குழப்ப வேலை செய்கிறவங்க யார் என்பதை இனங்காண்பதில். அப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிரல்களுக்குள் அகப்படாமல் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற அந்த கூத்தையெல்லாம் புறக்கணித்து தெளிவாக உறுதியாக எங்களோட தேசிய நிகழ்வுகள் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய மாவீரர் நாள் நிகழ்வுலையும் மே மாதம் இனப்படுகொலை மாதம் என்பதிலேயும் உறுதியாக நின்று எங்களோட அரசியலை தெளிவாக முன்னகர்த்தி கொண்டு போகணும். இந்த பம்மாத்துக்கள், இந்த ஏமாற்று வேலைகளுக்குள்ளெல்லாம் நாங்கள் அகப்படக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். அதை இயன்றளவு இதில் எங்களோட மக்கள் உறுதியாக நிற்கணுமென்றது தான் சொல்ல விரும்புகிறேன்.